வியூவர்ஸ், வெல்கம் டு ஏகா வாய்ஸ் ஓவர். அப்படியே கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்களேன். நீங்க நைட் டைம் சரியா 12ல இருந்து 1 மணிக்குள்ள தனியா ரோட்ல நடந்து போய்கிட்டே இருக்கீங்க. ஒரு மாஸ்க் போட்ட அழகான பொண்ணு உங்க பக்கத்துல வந்து நான் அழகா இருக்கேனான்னு கேக்குது. ஆமா, நீ ரொம்ப அழகா இருக்கன்னு நீங்க வலிஞ்சுக்கிட்டே சொல்றீங்க. அந்த பொண்ணு முகத்துல இருந்து மாஸ்க மெதுவா கழட்டிட்டு இப்ப நான் அழகா இருக்கேனான்னு கேக்குது. அவளை பார்த்து நீங்க நடுங்கி போய் நிக்கிறீங்க. யார் அந்த பொண்ணுன்னு கேக்குறீங்களா? அவதான் குச்சி சாக்கி ஓனா. ஜப்பான்ல குச்சினா வாய், சாக்கினா கிழிஞ்சு போன வாய், ஓனானா பொண்ணு. ஜப்பான்ல வாழ்ந்த அழகான பொண்ணுதான் இந்த குச்சி சாக்கி ஓனா. அவ ரொம்ப பாக்குறதுக்கு அழகா இருக்கிறதுனால அவ கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க ஹஸ்பண்ட் அவளை சந்தேகப்பட்டுக்கிட்டே இருப்பானா. ஒரு ஆணோட அவ பேசிருக்கிறத பாத்துட்டு நீ அழகா இருக்கிறதுனால தான் நிறைய ஆண்கள் உங்ககிட்ட வலிஞ்சு பேசுறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கத்திரிக்கோள் எடுத்து அவ வாய காது வரைக்கும் அறுத்துட்டானா. 2 பக்கமும் கட் பண்ணி விட்டுட்டானா. ரொம்ப அழகா இருந்தவ அவ கோர முகத்தை அவளாலே பார்க்க முடியாம தற்கொலை பண்ணி இறந்துட்டாளா. அவ இறந்து கொஞ்ச நாள்ல நைட் டைம் மாஸ்க் போட்ட ஒரு அழகான பொண்ணு நிறைய பேர் கண்ணுக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கா. குச்சி சாக்கி ஓனாவுக்கு பயந்து பேரண்ட்ஸ் ஈவினிங்கே அவங்க பிள்ளைங்களை வெளியே விளையாட விட மாட்டாங்களாம். போலீஸ் ப்ரொடெக்ஷன் கூட நைட் டைம் ரொம்ப என்கரேஜ் பண்ணிருந்தாங்களாம். ஏன் எல்லாரும் குச்சி சாக்கி ஓனாவுக்கு பயந்தாங்கன்னா, நைட் டைம் தனியா நடந்து போறவங்க கிட்ட நான் அழகா இருக்கானான்னு பக்கத்துல போய் கேட்பாளாம். ஆமா, நீ அழகா இருக்கன்னு சொன்னா அது மாஸ்க கலட்டிட்டு இப்ப நான் அழகா இருக்கலான்னு கேக்குமா. நீங்க அழகா இல்லன்னு சொன்னா அது கையில வச்சிருந்த கத்திரிக்கோலை வச்சு உங்க வாயில இருந்து காது வரைக்கும் கிழிச்சிருமா. சப்போஸ் நீங்க அழகாதான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அது கையில வச்சிருக்க கத்திரிக்கோலை வச்சு உங்க கழுத்துலயே குத்தி உங்களை கொன்றுமா. மாஸ்க் எடுத்த உடனே நீ அழகா இருக்கன்னு சொன்னாலும் பிரச்சனை தான், அழகா இல்லன்னு சொன்னாலும் பிரச்சனை தான். அவ கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாம பைத்திய மாதிரி தலைய சொரிஞ்சுக்கிட்டு பெனாத்திக்கிட்டே அங்க இருந்து எஸ் ஆகி போயிடணுமா.